இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊரடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 ஓட்டு. நீங்க தான் உத்தமர், ஏன் ஓடி ஒளிறீங்க? உங்களை மாதிரி உத்தமர் யாருமே கிடையாது. சரி, இந்த மாதிரி எல்லாம் கலாய்க்கணும். உண்மைதானே? நான் கலாய்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான்லாம் உண்மையா தாங்க சொல்றேன். இதுல தாவேகாக்கு என்ன ரோல் இருக்கு எனக்கு புரியல. அவர் உத்தமர், அதனால தான் ஓடி ஒளிறாரு. வர வேண்டிதானே. இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு கலவானீங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா? நீ எப்படி அம்மா எதிர்த்த கட்சி கூட போய் கூட்டணி சேர போற? நீங்க என்னைக்கு கொல்லப்புற வனமா திமுக அதிமுக சேரணும் முடிவு பண்ணீங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதான் சோஃபா மாடல் ஆட்சி. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பேசலாம்னா மட்டும்தான் தவிர பேசுறது விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையில இருந்து ஃபர்ஸ்ட் எடுங்க. இதே பள்ளிக்கூட ஆய்வுல திரு உதயநிதி அவர்களும் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் ஸ்லோ மோஷன்ல வீடியோ போட்டதெல்லாம் நிறைய இருக்கு. காட்டவா? சார், அவங்கள மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தானே சார் நீங்க ஆட்சி பண்றீங்க. இந்த டாபிக் நீங்க ஏதோ நாங்க மட்டும் போட்டோம்னு சொன்னீங்களா, அதுக்கு பதில் சொல்றேன். இன்னும் ஒரு படி மேல போயிடுச்சுன்னா கரூர் சம்பவத்திலும் போதே இவங்க வந்து எக்ஸ்டர்னலா கேமரா வச்சு என்னென்னலாம் ஆக்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பெரிய துன்பத்திலையும் போய் நீங்க வந்து அதுல ஒரு மைலேஜ் எடுக்க ட்ரை பண்ணீங்க. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்க? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணுமே பண்ணல, சும்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறீங்க? மறுபடியும் நீங்க கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ரீல்ஸ்ல தான் நீங்க ஆட்சி பண்றீங்க, இன்ஸ்டாகிராம்ல தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு தொடர்ந்து விமர்சனம் இருக்கு. இப்போ கீர்த்தனா மேம் வந்து ஒரு பள்ளியில, அரசு பள்ளியில போய் அவங்க ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு தொழில்துறை அமைச்சர். அவங்க ஏன் ஸ்கூல்ஸ்ல போய் ஆய்வு செய்யறாங்க? அதுவும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவங்களுக்கு பார்த்தீங்களா இங்கிலீஷ் பேச தெரியல, இதுதான் மேடம் உங்களுக்கு அவங்களோட பிரச்சனை அப்படின்னு வந்து அவங்க சொல்றதும், அதுக்கப்புறம் இது லாஸ்ட் பெஞ்சில் போய் கேட்டிங்கன்னா அவங்க இன்னுமே வந்து திணறுவாங்க அப்படின்னு வந்து சொல்றதும், இங்கே தான் வந்து கேப் இருக்கு அப்படின்றது பேசுறதும், இதெல்லாம் வந்து ஒரு நல்லா இருக்கா? இதெல்லாம் இன்னும் விமர்சனங்களை வந்து கூட்டாதா? நீங்க கேட்கிற கேள்வியில ஒரு 4-5 விஷயத்த தனித்தனியா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் அப்படிங்கிறது கெட்ட வார்த்தையில இருந்து ஃபர்ஸ்ட் எடுங்க. ஏற்கனவே வந்து எலெக்ஷன் அப்பவுமே நீங்க அவர் வந்து தெருக்கா வரல, ஊரா போகல, மக்களை சந்திக்கல, நாங்கள்லாம் எவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பதில் சொன்னோம். இப்போ பாருங்க, மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன். நாங்கள் என்ன நினைக்கிறோங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லணும், அவங்க என்ன நினைக்கிறது எங்ககிட்ட வந்து சேரணும். ஒரு காலத்தில் அண்ணாதுரை காலத்தில் நாடகம் போட்டு மேடை போட்டு பேசினாங்க, அடுத்து பொதுக்கூட்டம் போட்டு பேசினாங்க, அடுத்து கட்சிக்கு ஒரு செய்தித்தாள் வச்சுருந்தாங்க, அடுத்து கட்சிக்கு ஒரு டிவி வச்சுருந்தாங்க, அடுத்து சமூக வலைதளத்துக்கு வந்தாங்க. இது ஒரு பரிமாண வளர்ச்சி. ஃபஸ்ட்டு இதை நெகட்டிவாக பேசுகிறத நிப்பாட்டணும். அதில் நெகட்டிவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை எடுத்துகிட்டு போகணும். சரி, அதனால ரீல்ஸ் கலாச்சாரம்ங்கிறத நான் வந்து அதை சரியாகவே அதை எடுத்துக்கல. அதில் தவறு இருக்கான்னா இருக்குது, நான் அதை மறுக்கலை. ஆனால் இது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நம்மளுடைய சேர்க்கறது. ரெண்டாவது, இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் இப்போ வந்தது மட்டும் கிடையாது. இதே பள்ளிக்கூட ஆய்வை திரு உதயநிதி அவர்களும் திரு அன்பில் மகேஷ் அவர்களும் ஸ்லோ மோஷன்ல வீடியோ போட்டதெல்லாம் நிறைய இருக்கு. காட்டவா? ஸ்லோ மோஷன் வீடியோ. சார், அவங்கள மாதிரி பண்ண கூடாதுன்னு தானே சார் நீங்க ஆட்சி பண்றீங்க. இந்த டாபிக் நீங்க அப்ப நீங்க எதுக்கு சார் காப்பி பண்றீங்க? அந்த செய்தியை சொல்லல, நான் ரீல்ஸ் ஏன் போட்டீங்கன்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல. ஏதோ நாங்க மட்டும் போட்டோம்னு சொன்னீங்களா, அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க இது இவ்வளவு நாள் வந்து இவங்க செய்யற மாதிரி நாங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போயிடுச்சுன்னா கரூர் சம்பவத்திலும் போதே இவங்க வந்து எக்ஸ்டர்னலா கேமரா வச்சு என்னென்னலாம் ஆக்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். படிச்சு சொன்ன இடங்களெல்லாம் எல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். அதுல அவ்வளோ பெரிய துன்பத்திலையும் போய் நீங்க வந்து அதுல ஒரு மைலேஜ் எடுக்க ட்ரை பண்ணீங்க. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? இது ஒரு பார்ட் ரீல்ஸை பத்தி சொல்றது. அப்புறம் இவங்க தொழில்துறை அமைச்சர் எதுக்கு போனாங்க? அவங்க கேட்டாங்களே, குழந்தை மனநிலை பாதிக்காதா? இவங்க தொழில்துறை அமைச்சர் தமிழ்நாடு ஃபுல்லா. ஆனா அந்த சட்டமன்றத்துக்கு அவங்க தான் எம்எல்ஏ. அந்த சட்டமன்றத்துல எல்லா துறையில உள்ள எல்லாத்தையும் அவங்க பார்த்து தான் ஆகணும். அவங்க வந்து தேர்ட் பெஞ்சில் போய் பேசுங்க,
அப்போ தேர்ட் பெஞ்சிலேயோ இல்லை லாஸ்ட் பெஞ்சிலேயோ உள்ளவங்கள டீக்ரேட் பண்ணுற மாதிரி. ஆமாம், உண்மைதான். ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, இது அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம், வெளியில் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளே பேசுவோம், நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். உலகத்தில் இயல்பாக பேசிக்கிட்டு இருக்குது. சரி, இந்த குழந்தை மனசு பாதிக்குமா பாதிக்காதா, அந்த இடத்துல ரீல்ஸ் போட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் போடக்கூடாது. அது அமைச்சராகவே இருந்தாலும் என்னுடைய இதாக தான். ஏன்னா அந்த குழந்தை மூஞ்சி தெரியக்கூடாது. ஆனால் கசப்பான உண்மை என்னன்னா, இன்னைக்கு அந்த சிச்சுவேஷனை நம்ம பேசுறதையே வந்து ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு பார்க்குறோம். ஒதுக்கக்கூடாது. அந்த ஆசிரியர்கிட்ட இவங்க போய் சொல்லியிருக்கணும் இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு பதிலாக. ஏன்னா அதை எடுத்துக்கணும். இன்னைக்கு நீங்கள் கசப்பானதை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இது நார்மல் ஆகாது. நம்ம சாதாரணமாக வீடுகள்லேயும் ஃப்ரெண்ட்ஸையும் பேசுகிற ஒரு விஷயத்த பப்ளிக்காக பேசுனா நம்ம தப்பு பண்ணுறோன்னு எல்லாரும் நினச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் வந்துடும். அப்படிங்கிறதுக்கு பயந்தோம் அப்படின்னா இதை திருத்தவே முடியாது. இதில் நான் தவறாக பார்க்கறது, அந்த வீடியோ எடுத்ததை நான் தவறாக பார்க்குறேன். அதுக்கு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் அவரும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உதயநிதி அவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நானும் தான் சொல்றேனே, அந்த வீடியோ வந்ததை மட்டும் தான் நான் தவறா பாக்குறேன். அந்த செயல் வந்து அந்த வாத்தியாருக்கு புரியணும். இதை வந்து நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு பப்ளிக்காக போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, நண்பர்கள்ட்ட, இல்லை டீச்சர்ஸ்கிட்ட, யார்கிட்ட வேணாலும் கலந்துக்கலாம். கடைசி பெஞ்சுங்கிறத நம்ம உச்சரிச்சதே கிடையாது சார். அது சொல்லுவோம் சார். அது நீங்க வந்து ஒரு வீடியோவா போடுறதுனால தான் சார் இங்க வந்து அது ஒரு இஷ்யூ ஆகுது. அது வந்து புரியுதா? சரி, அது ரீல்ஸ். சரி சார், உங்களோட பாணிக்கே வரேன் சார். அது நீங்க ரீல்ஸ் எடுக்காம இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த பொண்ணு கிட்டையும் அந்த ஆசிரியர் கிட்டையும் பேசியிருந்தா அது ரொம்ப யதார்த்தமா சார். நீங்க இப்ப நீங்க பிராக்டிக்கலா சொல்றீங்க. அங்க இருந்து போட்டே போட்டது அது கிடையாது. தேர்ட் பெஞ்சை நீங்க வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை நீங்க வந்து டிகிரேட் பண்றீங்க அப்படின்னு. அது உண்மைங்கிறது வெளியில எல்லாரும் நமக்கு தெரியும். அதை பேசிட்டது பெரிய தவறு அப்படின்னு பேசுறோம். அதை பேசணும், இந்த ரீல்ஸ் போடாம பேசியிருக்கணும். அவ்வளவுதான் நானும் நினைக்கிறேன். நீங்க ஆனா போர்ட்ரே பண்றதே வேற. கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, அந்த லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சுங்கிற வித்தியாசமே கிடையாது, எல்லாருமே அது கிடையாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நான் அதுல தவறா பாக்குறது அந்த ரீல்ஸை மட்டும்தானே தவிர மீதி எல்லாமே யதார்த்தமான உண்மை சார். அவங்களுமே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க சார். நானுமே வந்து இந்த அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சார், எங்க அரசு பள்ளின்றது இல்ல, அவங்க எல்லாரும் எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இப்ப இருக்காங்கன்றத நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயத்துலதான் நம்ம இருக்கோமே தவிர அதை வந்து எல்லாமே இதான். இது நீங்க திருப்பி ஒரு கசப்பான விஷயத்த சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல சுட்டி காட்டுறதுனால என் பேரு கெட்டு போகுது அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம ஒருத்தங்க செய்யறாங்க பாருங்க, அவங்க தான் உண்மையான சரியான ஆள். நம்ம இதை சொன்னால் அவன் மனசு ஏதோ கோணிரும், இதை நம்ம சொல்லக்கூடாதுன்னா அப்போ மனசு கோணிரும், ஒருத்தன் நாசமாக போனால் போட்டும் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் குற்றவாளி. நான் அந்த விஷயத்தை எதையுமே தவறா பார்க்கல சார். ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு எப்போ சார் யதார்த்தத்துக்கு வருவீங்க அப்படின்னு எல்லாருமே கேள்வி. யதார்த்தத்துக்கு வராமையா இன்னைக்கு எல்லா துறைகள்லையும் லஞ்சம் குறைஞ்சிருக்கு? யதார்த்தத்துக்கு வராமையா தொழில்துறை அமைச்சரா அவங்க வந்து பள்ளி கல்வியில போய் ஆய்வு பண்றது நீங்க சொல்லிட்டீங்க சார். ஆனா தொழில்துறை அமைச்சரா அவங்களோட ரோல் அவங்க என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் சார். இட் இஸ் அண்டர் ப்ராசஸ் தானே சார் இருக்கு. நார்த் கொரியாவாகட்டும் சரி, இல்ல வந்து அமெரிக்கால இருந்து ஆகட்டும் சரி, இன்னைக்கு வந்து அவர் ஏதோ ஒப்பந்தம் சைன் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து. பட் இது இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அண்டர் ப்ராசஸ் தானே சார். ஒரு 5 வருஷம் இருக்குமா சார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு 5 வருஷம் இருக்குமா? பதில் சொல்லுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து சரி சரி. இப்போ இவங்க தொழில்துறை அமைச்சர் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 5 வருஷம் இல்ல சார். அப்புறம் அவங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சருக்கு உண்டான வேலையும் செய்யணும், ஒரு எம்எல்ஏக்கு உண்டான வேலையை செய்யணும். தொழில்துறை அமைச்சராகவே அவங்க இன்னும் அவங்களோட வேலையை இன்னும் செய்யலை. இங்கே வர வேண்டிய ப்ராஜெக்ட் ஹைதராபாத்துக்கு போயிடுச்சுன்னு ஏற்கனவே அவங்க மேலே வந்து ஒரு குற்றம் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்கவுங்க துறையில் இருக்கிற அமைச்சர்கள் அந்தந்த துறையை ஆய்வு செய்யாமல் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவங்க ஏன் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து ஆய்வு பண்ணணும்? இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்குது. இது அகைன் வந்து ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படாதா? அதுதானே இன்னும் வந்து விமர்சனங்கள்ல கூட்டுது. உங்களுடைய அக்கறையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க செய்யாமல் இல்லை, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த போர்ட்ரே பண்ணுறது தான் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அவங்க வேலை, தொழில்துறை அமைச்சர் வேலையும் பார்த்துக்கிட்டு, அவங்க எம்எல்ஏ வேலையும் பார்த்துக்கிட்டு, அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்க பொண்ணாகவும் இருப்பாங்க. ஒரு ஆள் மல்டிபிள் கேரக்டர்லாம் தான் இருக்க முடியும். உங்கள் பையனுக்கு நீங்கள் அம்மாவாக இருப்பீங்க,
உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளையா இருப்பீங்க, எல்லா வேலையும் தான் போகணும். நீ அம்மாவா இருக்கிய ஏன் பிள்ளையா இருக்குன்னு கேட்பீங்களா? அது எல்லாரும் செய்யணும். ஒருத்தருக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்தந்த காலகட்டத்தில் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஏன் இதை பண்ணும்போது அதை பண்ற, ஏன் அதை பண்ணும்போது இதை பண்ண கிடையாது. பண்ணக்கூடாததை ஒன்று பண்ணால் நீங்கள் கேட்கலாம். இதே தொழில்துறை அமைச்சர் மெட்ராஸில் போய் ஒரு ஸ்கூலை ஆய்வு பண்ணால் உன் வேலை இதுவா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 100% அது கரெக்ட். 100% கரெக்ட். பண்ணக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சார் பண்ணக்கூடாது. 100% கரெக்டுங்கிறது உங்க கேள்வி கரெக்ட்னு சொல்றேன். அது அவங்களுடைய பவுண்டரியை தாண்டி வராங்கன்னு. இது அவங்களுடைய பவுண்டரி. சார் ஓகே சார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒண்ணுமே பண்ணல, சும்மா வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. என்ன பேசுறீங்க? மறுபடியும் நீங்க கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன், தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒரு 5 வருஷம் இருக்குமா? நீங்க பேசுறதுலாம் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. 70 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணவனெல்லாம் விட்டோம். 40-50 நாள் தான் ஆகுது. எல்லா துறையிலையும் லஞ்ச ஊழல் குறைஞ்சிருக்குன்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு இடம் விடாம இன்னைக்கு மக்கள், நான் இங்க போனேன் லஞ்சம் வாங்கல, பட்டா வாங்க போனேன் லஞ்சம் வாங்கல, வருவாய்த்துறை சம்பந்தமா போனேன் லஞ்சம் வாங்கல, ரிஜிஸ்டர் பண்ண போனேன் லஞ்சம் வாங்கல, ஸ்கூல் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸ் எல்லாமே ரினிவல் ஆயிருக்கு. லஞ்சம் வாங்கல, லஞ்சம் வாங்க உண்மைதானே? உண்மைதான். ஏதாச்சும் போய் சொன்னா நீங்க சொல்லுங்க. அகைன் எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏவும் சொல்றது எல்லா இடமும் சுத்தமாயிடுச்சுன்னா நாங்க நம்பல. அங்கொன்று இங்கொன்று தவறுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நாங்க கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எங்க நாலேஜுக்கு வர்ற எல்லாத்துக்குமே நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். தப்பு நடக்குது, உங்களுக்கே நீங்க பாதிக்கப்படுறீங்களா, தயவு செய்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஃபைன் சார். இது நடுவில் செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் ஒரு பொய்யான கேஸை தான் வந்து போட்டிருக்கீங்க. எனக்கெல்லாம் குதிரை பேரம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, நாங்கள் குதிரை பேரம்னு ஒன்று பண்ணவே இல்லை, டிவிகே வந்து எங்கள் மேலே ஒரு பொய்யான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படி சார் வந்து சொல்லிட்டு போங்க. இப்போ அது மனு தாக்கல், அது அவரும் முன்ஜாமீன் கோரி வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு. அதை எதிர்கொள்ள சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க நாங்க ஒண்ணுமே பண்ணாததுக்கு இன்னைக்கு கேஸ் உச்ச நீதிமன்றத்தை வர போயிருக்குல்ல. நாங்களும் அதே தானே சொன்னோம், உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். சரியா? நாங்க சொல்லலை. தாவேக்கால ஒரு எம்எல்ஏ பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதனால 3 பேர் கைது பண்ணாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலம், அதனால 9 பேர் கம்ப்ளைண்ட் கைது பண்ணியிருக்காங்க. அந்த வாக்குமூலத்தை வச்சு காவல்துறை ஆக்ஷன் எடுக்கு. நீங்க தான் உத்தமரை, ஏன் ஓடி ஒளியுறீங்க? நீங்க தான் வந்து தியாக செம்மல், அமைதியின் மறு உருவம். உங்களை மாதிரி உத்தமர் யாருமே கிடையாது. சரி, இந்த மாதிரிலாம் கலாய்க்கணும். உண்மைதான். நான் கலாய்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? நான்லாம் உண்மையா தாங்க சொல்றேன். அவர் உத்தமர், அதனால தான் ஓடி ஒளிகிறாரு. வர வேண்டிதானே. இதுல தாவேகாக்கு என்ன ரோல் இருக்கு எனக்கு புரியல. அவர் மேல ஒரு குற்றம் வந்திருக்கு, விசாரணையில அவர் பேர் வந்திருக்கு, ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டு அங்கேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னையே இப்படி பண்றீங்க, ப்ரூஃப் இருக்கா காட்டுங்க, நீங்க என்ன செஞ்சாலும் ஒத்துழைப்பு கொடுங்க. திமுக காரன் புள்ள நல்லவன், திமுக அமைச்சர்கள்லாம் அப்படியே சொக்க தங்கம் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள்கிட்ட சொல்லுங்க, மூக்கட்ட சிரிப்பாங்க. இவங்க எல்லாமே தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால ஓடி ஒழிக்கிறாங்க. லண்டனுக்கு போங்க, துபாய்க்கு போங்க, சிங்கப்பூருக்கு போங்க, இல்லை திருச்சிக்குள்ள ஒளிஞ்சுக்கோங்க, இல்லை சேகர்பாபு மாதிரி இப்படி அவர்கிட்ட கேள்வி கேட்டால் கையெடுத்து கும்பிட்டுட்டு போறாரு, வாயை விட்டா பிடிங்கிருவாங்களோன்னு. எல்லாரும் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. தளபதி சொன்னார்ல சட்டசபையில், ஏன் உங்களுக்கு இந்த பயம், இந்த நடுக்கம்? தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த நடுக்கம் வருது. எங்களுக்கு நாங்கள் தப்பே பண்ணலைங்க, தில்லாக இருக்கோங்க. இன்னைக்கு இல்லைங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்தே இப்படி தான் இருக்கிறோம். எங்ககிட்ட எந்த நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தையே பார்க்க முடியாது. எங்கள் இயல்பே இதுதான். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நிறைய பேச மாட்டோம், சட்டப்படி எதிர்கொண்டு போய்கிட்டே இருப்போம். அது எங்களை பாதிச்சாலும் சரி, எங்கள் குடும்பத்தை பாதிச்சாலும் சரி, எங்கள் திரைப்படத்தை பாதிச்சாலும் சரி, எங்களுடைய பிரச்சாரத்தை பாதிச்சாலும் சரி, சட்டம் என்ன சொல்றதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். சார், செந்தில் பாலாஜி அவர் முன்ஜாமீன் கோரி இப்போ மனு தாக்கல் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கேஸ் வந்து இன்னும் நிலுவையில் இருக்கும்பொழுது நீங்கள் என் மேலே ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டு டிவிக்கே வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சார் ஒரு வினையும் கிடையாது, எங்களுக்கு அதில் ரோலே கிடையாதுங்க. அவரு கோர்ட்டுக்கு போறாரு, போலீஸ் விசாரிக்குது, அது அவங்க பிரச்சனை, ஒரு டிபார்ட்மெண்ட். இல்லை, நீங்களும் ஆளும் கட்சி தானே, ஸோ நீங்களும் அந்த மாதிரி எங்களுக்கு தனிநபர் தலையீடு எதுலையும் கிடையாது. பொய் கேஸ் பின்னப்படுறதா தானே சார் இப்போ அவரை சொல்லிட்டு, அது அவங்களுடைய என்ன வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். அப்படி அதை தான் நான் சொல்றேன். கரூர்ல நாங்க சொன்னோம்ல,
அப்போ நீங்கள் இதே மாதிரி கேட்டிருக்கணும்ல, பொய் கேஸ் தான், ஜோடிக்கப்பட்டது, தப்பும் அவங்களே செஞ்சாங்கன்னு. ஆனால் அப்போ நாங்கள் கதறலை, சட்டப்படி எதிர்கொண்டோம். நீங்கள் சட்டப்படி எதிர்கொள்ளுங்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அங்கே வந்து 4 பேரை 9 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் அவர் பேர் வந்திருக்கு, அவரை கூப்பிட்றாங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்கும் எங்களுடைய இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்க வேலையை செய்கிறாங்க. சார், முன்னாடி சனிக்கிழமையானா இவர் எப்போதுமே பிரச்சாரம் பண்ண போவார். ஆனால் இப்போ எல்லா சனிக்கிழமையும் டிவிகே பனையூர் ஆஃபீஸ் எவ்வளோ பரபரப்பாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா சேனலுமே வந்து அதை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சியிலேருந்து தொடர்ந்து இணையற விழாவாக வந்து இந்த சனிக்கிழமைகள் பார்க்கப்படுது. முக்கியமாக பனையூர் ஆஃபீஸ் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2031 ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குமாப்பா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்குல்ல சார். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள் ஆகட்டும் சரி, மாவட்ட செயலாளர்கள் ஆகட்டும் சரி, வட்டாரம், ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சனிக்கிழமையானா எப்படா நம்ம போய் டிவிகேல இணைவோம், இப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வாட்டி எந்த அமைச்சர் இணைவார், இந்த வாட்டி யார் இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகுதே சார். அப்போ இது குதிரை பேரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது அவங்க பிரச்சனை. அது எங்கள் கருத்து என்ன இருக்குது சொல்லுங்களேன். இபிஎஸ் அவர்கள் செய்த குற்றத்தை அவர் வந்து ஃபஸ்ட்டு உணரணும். 2 விதமாக நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்குது என்னென்னா, தாவேக்கா அதிமுகவை இழுக்குது. நீங்கள் சுற்றி அதான் அந்த கேள்வி தான் வரீங்க. தாவேக்காவுக்கு இதில் எந்த ரோலும் கிடையாது. நீங்கள் என்னைக்கு கொல்லப்புற வனமாக திமுக அதிமுக சேரணும்னு முடிவு பண்ணீங்களோ அன்னைக்கு ஒரு கட்சியில் கட்சிக்காரங்க எதிர்த்துட்டாங்க. நீ எப்படி அம்மா எதிர்த்த கட்சி கூட போய் கூட்டணி சேர போகிற, புரட்சி தலைவர் எதிர்த்த கட்சி கூட போய் கூட்டணி சேர போகிறான்னு. இன்னும் சைடு கூட்டணி கட்சிகள், எங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி இல்லை, எங்களுடைய ஈஸி ஆப்ஷன் ஏடிஎம்கே, ஆனால் நாங்கள் போகலை, ஏன்னா கொள்கை எதிரியோட கூட்டணியில் இருக்காங்க. எங்களுக்கு கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல இருந்தே எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் பல சமயத்தில் சொல்லியிருக்கோம். காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும், விசிகே வந்தால் நல்லா இருக்கும்னு. அகைன் நாங்கள் எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் ஓப்பன் லெட்டர் கொடுத்தோம். எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதான் சோஃபா மாடல் ஆட்சி. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசலான்னா மட்டும்தான் தவிர பேசுகிறதுக்கு விஷயம் கிடையாது. ஸோ கொடுத்தோம். அவங்களுக்கு ஒரு நெருடல் இருந்தது திமுக விட்டு வர்றதுக்கு. ஏன்னா அவங்க திமுக விட்டு வரணும்னு நினச்சிருந்தா ஆசை முன்னாடியே இருந்தது. காங்கிரஸுக்கும் சரி, விசிகேவும் சரி, நம்ம கூட கூட்டணிக்கு வந்தால் நிறைய சீட்டு கிடைக்கும், கட்சி வளரும், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள்னு. ஆனால் திமுக கூட்டணியில் ரொம்ப நீண்ட நாள் இருந்ததுனால ஒரு நெருடல் இருந்தது, வெளில வரல. ஒரு இதை நான் முழுசா முடிக்கல அப்படின்னா நீங்க இடமறிச்சீங்கன்னா நான் சொல்றது பாதியில நிற்கும். அப்போ ஒன்றும் புரியாது. சொல்லுங்க. அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு ஒரு நெருடல் இருந்தது. இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோன்னா அந்த நெருடலும் போயிடுச்சு. அப்போ அந்த கூட்டணி கலைஞ்சதுக்கும் அவங்க தான் காரணம், கட்சி கலகலத்து போனதுக்கும் அவங்க தான் காரணம். இதுல இன்னொரு கணக்கு எடப்பாடிக்கு இருக்கு. எடப்பாடி கட்சியில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தலைவர் பதவிக்கு போட்டி போடணும், பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போடணும்னா மினிமம் 20 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 20 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். இப்போ எதிர்த்து நின்ன 25 பேரும் மாவட்ட செயலாளர். இப்போ இவங்களை உள்ளே வச்சிருந்தா அடுத்த எலெக்ஷனுக்குள்ள, கட்சி இன்டர்னல் எலெக்ஷனுக்குள்ள இவங்க ஒரு ஆளை வச்சு இவங்க ஜெயிச்சு நம்ம பொதுச் செயலாளர் பதவி போயிடுச்சுன்னா தூக்கு 25 பேரையும். கட்சி நாசமான போனால் கூட பரவாயில்ல, நம்ம பொதுச் செயலாளராக இருந்துக்கணும். இவங்க உள்ளே இருந்து வெளில போகிறாங்களே, எங்களுக்கு பழைய பதவியை கொடுங்கன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அப்போ இந்த கட்சி கலகலத்து போட்டோங்கிறது எடப்பாடியோட நினைப்பு தான். ஏன்னா அவருக்கு அந்த பொதுச் செயலாளர் சீட்டில் உட்காந்துக்கணும். அதனால இனிமேல் இவர்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தா உள்கட்சி தேர்தலில் அவருக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் அவர்கள் மட்டுமே. தாவேக்கா என்ன ஒரு ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேற எதுவுமே நாங்கள் பண்ணல. சரி சார், நீங்க யாரையும் கூப்பிடல, அவங்களே வந்து இணையறாங்கன்னே வச்சுப்போமே. இன்னைக்கு திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னங்க, நீங்க வந்து டிவிகேல இருக்கீங்களா இல்லை டிஎம்கேல இருக்கீங்களா அப்படின்னா, டிஎம்கேல நாங்கள் இன்னும் நட்புல தான் இருக்கோம், ஆனால் டிவிகேல நாங்கள் வந்து அமைச்சரவை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த ஒரு கன்ஃபியூஷன் கிளாரிட்டியே இல்லையே. இன்னும் வந்து விசிகே அமைச்சரவையில் உங்க கூட இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. அப்போ இங்கே தான் இருக்காங்களா இல்லை இன்னும் டிஎம்கேயோட அவங்க கூட்டணியில் இருக்காங்களான்ற ஒரு கேள்வி இருக்கே சார். தாவேக்கா கூட்டணியில இருந்துகிட்டு நட்புல இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் அவசியம் இல்லையா? அமைச்சரவையில வந்து அமைச்சர் இல்லைங்க, தாவேக்காவா இல்லை திமுகவான்ற ஒரு குழப்பம் வந்து இருக்குல்ல சார். நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரை நீங்க எங்க கூட்டணியில இருந்து யாரு கூடயும் சேரக்கூடாது, சண்டை போட்டு வேணா நாங்க சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க இஷ்டம். எங்க கூட்டணிக்கு வந்துட்டேன்னு அண்ணா சொல்லிட்டாரு, கூட்டணி அமைச்சரவையிலே இருக்காரு.
திமுக எங்களை கூட்டணியை விட்டு அவர்கள் தான் தூக்குனார்னு சொல்லிட்டாங்க. நட்புல இருந்துட்டு போட்டேன், என்ன தப்பு? நட்பா இருக்கிறது தப்பா என்ன? சார் நட்புன்றது வேறு சார். ஆனா வந்து இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் திமுக எப்படி விசிக சோஃபா மாடல்னு சொன்னது வந்து யார சார் சொல்லிடுறாங்க? எதிர்கட்சியில இருந்து எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் உதயநிதி அவர்கள் சோஃபா மாடல்னு சொன்னது யாரு? IUML, VCK இவங்க எல்லாரையும் கூட்டணி கட்சி. நாங்க இன்னும் நட்பதா இருக்கோம், திமுக அப்படி பாக்கலையேன்ற அந்த ஒரு இது இருக்கும். அது அவருடைய பெருந்தன்மை. யாரு சார்? திருமாவளவனுடைய பெருந்தன்மை. அவர் அவங்கள மாதிரி அசிங்கமா பேசல, அவ்வளவுதான். ஃபைன் சார், இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.